ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 21வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சுருக்கமாக முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் தெசலோனிக்க வாழ் இறை மக்களை பார்த்து, நீங்கள் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவை நினைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் கடவுளிடம் உங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு தோன்றுகிறது. எங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையை பார்த்துதான் உயிரே வருகிறது. ஏனென்றால் நாங்கள் கற்றுக் கொடுத்ததை அப்படியே நீங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் அறிக்கையிடுகிறீர்கள். கடவுளுடைய வல்ல செயல் உங்களுடைய செயல்படுகிறது. தொடர்ந்து இதை செயல்படுத்துங்கள் என்ற அழைப்பை இங்கே கொடுக்கிறார். ஆனால் நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்பாய் இருக்க நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் உங்கள் கடவுள் எப்பொழுது வருவார் என்றே தெரியாது. ஏனென்றால் திருடன் எந்த வேளையில் வருகிறான், எந்த காவல் வேளையில் வருகிறான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்தார், அவர் காத்திருந்து கன்னமிட விட மாட்டார். அதுபோல கடவுள் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியாது. அதனால் ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். கடவுளுக்கு எதிராக நடக்க மாட்டீர்கள். கடவுளுடைய நாமத்தை வைத்து ஏமாற்ற மாட்டீர்கள். கடவுளுடைய பெயரை வைத்துக் கொண்டு மற்றவரை நீங்கள் அடிமைப்படுத்த மாட்டீர்கள். அவர்களுடைய சொத்தை, அவருடைய பொருளை, அவருடைய உரிமையை நீங்கள் தட்டி பறிக்க மாட்டீர்கள். அதனால் கடவுளுடைய வருகை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற எல்லாரோடும் இணைந்து கொண்டு அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்க வரம் கேட்போம். ஏனென்றால் கடவுள் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வர இருக்கின்றவரை எதிர்நோக்கி செல்லுகின்ற ஒரு உத்தமமான வழிதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த வழியை நாம் ஆயத்த செய்வோம். அந்த வழியிலே நாம் தொடர்ந்து நடைபோடுவோம். கடவுள் வருவார், நம்மை சந்திப்பார். அந்நாள் மட்டும் அவர் நமக்கு கொடுத்த புகழை பாடிக்கொண்டே இருப்போம். அவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருப்போம். அதிலேதான் கிறிஸ்துவம் அடங்கி இருக்கிறது. அதிலேதான் கிறிஸ்துவ வாழ்வு அடங்கி இருக்கிறது. அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து செபிப்போம். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை மறைவல்லுனரான புனித அகுஸ்தினாரை என்று நினைவு கூறுகிறது. நேற்றுதான் அவருடைய தாயாராகிய மோனிகா, புனித மோனிகா அம்மையார் அவருடைய நினைவை நாம் கொண்டாடினோம். என்று புனித அகஸ்தினார். அகஸ்தினரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நிறைய பாடங்கள் இருக்கிறது. கடவுள் ஒரு கடல். அந்த கடலை நாம் ஒரு கோப்பையிலே அள்ளிவிட முடியாது என்று சொன்னவர். கடவுளுடைய அன்பை முழுவதுமாக சுவைத்தவர். ஏனென்றால் பாவம் எந்த அளவிற்கு கொடியது என்பதை அனுபவித்தவர் அவர். அந்த பாவத்திலே வாழ்ந்தவர் அவர். தன்னுடைய தாய் மோனிகாவினுடைய ஜெபத்தினால் அவர் மீண்டு வந்து கடவுளுக்கு ஒரு உண்மையான ஒரு சீடராக இருந்தார். உண்மையான ஒரு மறைவல்லுனராக திரு அவையிலே புனித அகஸ்தினருடைய படிப்பினைகள் இல்லாத ஒரு வார்த்தைகள் உண்டா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் அவர் எழுதிய ஒப்புரவருட்சாணனை பற்றிய புத்தகமும், அவர் எழுதிய பாவத்தை பற்றிய புத்தகமும் என்று நாம் படித்தால் அந்த பாவத்தினுடைய கொடுமைகளையும் அந்த பாவத்தினுடைய ரணங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த பாவம் நம்மை எவ்வாறு கடவுளிடமிருந்து பிரிக்கிறது, அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி போவதற்கு ஒப்புரவு எவ்வாறு நமக்கு வழி செய்கிறது என்பதை அவர் தன் வாழ்நாளிலே அனுபவப்பட்டதை, தன் வாழ்நாளிலே அவர் பெற்றுக்கொண்ட துன்பங்களை, துயரங்களை வைத்து எழுதியிருப்பார். இந்த புனிதர் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், பாவத்திலிருந்து மீண்டும் எழுந்து வருகின்ற பொழுது இறைவன் நம்மை மிகப்பெரிய ஒரு மனிதராக உயர்த்துவார், நம் பாவங்களை மன்னிப்பார் என்பதற்கு புனித அகுஸ்தினார் ஒரு சாட்சி. அதனால் புனித அகஸ்தினாருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நிறுவனங்களுக்காகவும் நபர்களுக்காகவும் நாம் செபிப்போம். அப்படிப்பட்ட அந்த புனிதருடைய அன்பிலே நாமும் வளர்ந்து ஆண்டவரை சந்திக்க தேவையான ஆசிரியை கேட்டும் ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.